வெள்ளிக்கிழமை இரவு எப்படி இரவு நமக்கு ஞாபகம் வரும்போது சொல்லிடு. சொல்லணும்னு உண்டு இல்லை, நேரமாகுது, இருந்தாலும் சொல்றேன். இப்போ நான் சொல்லுவாங்க இப்படி மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தடவை சொல்றாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் மமாத்தி ஹைருல்லக்கும். நான் இந்த உலகத்துல வாழ்வது உங்களுக்கு நன்மை தான், மூத்தா போறது உங்களுக்கு நன்மை தான். நாங்கள் சொல்லலாம் நல்லா இருந்தாங்க தெரியுது. நான் இந்த உலகத்துல வாழ்வது நல்லத உங்களுக்கு நன்மை தான், மூத்தா போறது உங்களுக்கு நன்மை தான் சொல்லலாம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் எங்கள் ஹயாத்தோடு எங்களுக்கு வாழ்வதை நாங்கள் டெய்லி பார்க்குறவங்கள உங்கள் மூலமாக பல அருள்படைகளை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பெறுகிறோம். உங்கள் மூலமாக பல உபதேசங்களை நாங்கள் பெறுகிறோம், பல உபன்யாசங்களை நாங்கள் அடைகிறோம், பல நன்மைகள் அடைகிறோம். ஆனால் மூத்தா போவது நன்மைகள் எங்களுக்கு விலகலையே. சஹாபாக்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மரணித்ததற்கு பிறகு உலகத்தில் எல்லாருடைய ரூஹும் ஆழமுள்ள அருவாக போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு மட்டும் அவங்களுடைய தூக்கத்தாக கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு மட்டும் மதீனத்து முனவ்வராவிலே, அதுதான் ஹயாத்து நபின்னு சொல்றோமா இல்லைங்களா, பெருமானாருடைய கபர்ல தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வாரத்தில் 2 தினங்கள், வெள்ளிக்கிழமை இரவும் திங்கட்கிழமை இரவும் நீங்கள் செய்யக்கூடிய ஆமால் நாமாகெல்லாம் அல்லாஹ் மலக்குகள் மூலமாக இந்த இடத்துல ஒப்படைக்கிறார். அப்பொழுது நான் பார்ப்பேன், என்னுடைய உம்மத்தாருடைய நிலைகளை பார்ப்பேன். இந்த ஒரு வாரத்தில் நன்மைகள் அதிகமாக இருந்தால், அதிகமாக நன்மை செஞ்சிருக்கிறாரு, இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு நன்மை அதிகமாக உங்களுடைய பட்டோல் இருந்தால் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன். யா அல்லாஹ், ஒரு நன்மைகளை அதிகமாக செய்திருக்கிறார், இன்னும் அதிகமாக செய்வதற்கு அவருக்கு எல்லா விதமான ஆக்கங்களை ஊக்கங்களை நீ வழங்குவாயாக. நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன். இது உங்களுக்கு நன்மை இல்லையா நான் சொல்லலாம். அதே நேரத்தில் தீமைகள் உங்களுடைய பட்டோலில் அதிகம் இருந்தால், உங்களுடைய பட்டோலில் தீமைகள் அதிகம் இருந்தால் அதை பார்த்து நான் அல்லாஹ்விடத்தில் அழுவேன். அல்லாஹ், இந்த உம்மத்தார்கள் பலகீனமானவர்கள், அவர்களை நீ தண்டித்து விடாதே, அவர்களை நீ தண்டித்து விடாதே, என்னுடைய உம்மத்தார்கள் பலகீனமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை நீ மன்னித் தருவாயாக என்று நான் அப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன். இது உங்களுக்கு நன்மை இல்லையா நான் சொல்றேன். அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு அத்தனையே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்திலே சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸை உயர்ந்த மஜ்லிஸாக அல்லாஹ் அவர்கள் எடுத்து காட்டுவானாக. இந்த மஜ்லிஸில் யாரெல்லாம் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நீண்ட ஹயாத்தை கொடுத்து மென்மேலும் இந்த மஜ்லிஸை நடத்துவதற்கு ஆர்வத்தையும் ஆசையையும் அவருடைய உள்ளத்திலே பதிய செய்வானாக. ஆமீன். யா அல்லாஹ், இந்த துஆவை இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். இதை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு നൽകിய வல்ல ரஹ்மானுக்கும், கண்ணியத்திற்குரிய சேவனா அவர்களுக்கும், கண்ணியத்திற்குரிய இந்த பள்ளியுடைய நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், இமாம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலாஜாபாத் திக்ர் மஜ்லிஸ் சிஸ்தியா சேனல் சேலம்.